வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி நூறடி சாலையில் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனத்தின் புதிய அலுவலகத்தை அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் திறந்து வைத்து வாழ்த்தினார். அரசு பள்ளிகளில் காலியாக 300 பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. ஜிப்மரின் கிராம சமுதாய நலவழி மையத்துக்கு சிறிய ரக ட்ரோன் விமானம் மூலம் மருந்துகள் கொண்டு செல்லும் சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்றது. காரைக்கால் அருகே அமைந்துள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற ரோபோட்டிக்ஸ் அறிவியல் கண்காட்சியை ஏராளமான மாணவர்கள் பார்த்து வியந்துள்ளனர். புதுச்சேரியில் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் தொடங்கப்பட்டு ஒரு சில ஆண்டுகளிலேயே முன்னணி நிறுவனமாக விளங்கி வருகிறது. நிறுவனத்தின் இயக்குநர்கள் ராமகிருஷ்ணன், பிரபு மற்றும் ஊழியர்களின் கடின உழைப்பால் நிறுவனம் சீரிய முறையில் வளர்ச்சி கண்டு வருகிறது. இந்த நிலையில் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனத்தின் பிரம்மாண்டமான புதிய அலுவலகம் திறப்பு விழா இந்திரா காந்தி சதுக்கம் அருகே நூறடி சாலையில் இன்று நடைபெற்றது. இயக்குநர்கள் ராமகிருஷ்ணன், பிரபு தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து வாழ்த்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளை சார்ந்த தொலைக்காட்சி உரிமையாளர்கள், மேலாளர்கள் மற்றும் விளம்பரதாரர்கள், தொழில் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிரியேட்டிவ் மீடியா நிறுவன ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பயிற்றுவித்து வருகின்றனர். பட்டப்படிப்பு முடித்து வேலை தேடும் நபராணிகள் தங்கள் பிள்ளைகளை பிரான்சில் மேல் படிப்பை தொடங்க விரும்புகிறீர்களா? கனடா நாட்டில் வசிக்க Action. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன் 67 விரிவுரையாளர் பணியிடங்களுக்கு பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அடுத்து குரூப் பி அரசிதழ் பதிவு பெறாத பதவியான 300 பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப முடிவு செய்துள்ள பள்ளி கல்வித்துறை விண்ணப்பம் வரவேற்றுள்ளது. இன்று 23ஆம் தேதி காலை 10 மணி முதல் அடுத்த மாதம் 22ஆம் தேதி மாலை 5:45 மணி வரை https://recruitment.py.government.in என்ற ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் மண்ணாடிப்பட்டு கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் சமுதாய நலவழி மையம் உள்ளது. இங்கு அவசர சிகிச்சைக்கான மருந்துகள் மற்றும் ரத்த பரிசோதனை மாதிரிகளை விரிவாக எடுத்து செல்ல ட்ரோன் விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளை முதல் தொடங்கப்பட உள்ளது. இதையொட்டி சிறிய ரக ட்ரோன் விமானம் மூலம் மருந்துகள் கொண்டு செல்லும் சோதனை ஓட்டம் மண்ணாடிப்பட்டு எல்லை காளியம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் ஜிப்மர் மருத்துவமனையின் தகவல் தொழில்நுட்ப குழுவினர் சிறிய ரக ட்ரோன் விமானத்தில் அவசர கால சிகிச்சைக்கான மருந்துகளை வைத்து அரை மணி நேரத்திற்கு பறக்க வைத்து சோதனை செய்தனர். ஜிப்மர் மருத்துவமனையின் தகவல் தொழில்நுட்ப நோடல் அதிகாரி ராஜ்குமார் சித்தரியா, மண்ணாடிப்பட்டு சமுதாய நலவழி மைய முதன்மை மருத்துவ அதிகாரி மணிமொழி உள்ளிட்டோர் சோதனையை பார்வையிட்டனர். காரைக்கால் மாவட்டம் நண்டலாறு பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் ரோபோட்டிக்ஸ் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் ரோபோட்டிக்ஸ் அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டது. இதில் அப்பள்ளி மாணவர்கள் பங்கேற்று தங்களது ரோபோட்டிக்ஸ் படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இதில் தானியங்கி வாகனங்கள், விபத்தை தடுக்கும் சாதனங்கள், பார்சல் டெலிவரி செய்யும் ரோபோக்கள் உள்ளிட்ட பல்வேறு ரோபோட்டிக்ஸ் சார்ந்த படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பாக 3D பிரிண்டர் என்னும் ரோபோட்டிக்ஸ் சாதனம் எண்ணத்தை உள்ளீடு செய்தால் அதை உருவமாக செய்து கொடுப்பது காண்போரை கவரும் விதமாக இருந்தது. இந்த ரோபோட்டிக்ஸ் அறிவியல் கண்காட்சியை காண மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மாணவர்கள் வந்திருந்து நுட்பங்களை கேட்டறிந்தனர். பல்வேறு ரோபோட்டிக்ஸ் படைப்புகளை செய்திருந்த மாணவர்களை பள்ளி நிர்வாகம் மற்றும் பெற்றோர்கள் வெகுவாக பாராட்டினர். இதுபோன்ற அறிவியல் படைப்புகள் மாணவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
புதுச்சேரியை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் சண்முகம் என்பவர் இணைய வழியில் கூடுதல் வருமானத்திற்கு ஆசைப்பட்டு 60 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்தார். முதலில் 600 ரூபாய் கிடைத்தது. அதன் பிறகு 1 ரூபாய் கூட திரும்ப வரவில்லை. உடனடியாக சைபர் கிரைம் போலீசில் அவர் புகார் அளிக்க 23 வங்கி கணக்குகளை போலீசார் முடக்கி 52 லட்சம் ரூபாயை மீட்டு அதற்கான காசோலையை அளித்தனர். இதேபோல் காரைக்காலை சேர்ந்தவர் ராஜராஜ சோழன், வயது 65, ஓய்வு பெற்ற சுங்கவரித்துறை அதிகாரி. ஆன்லைனில் வர்த்தகம் செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என இணையதளத்தில் தேடிய போது 10 நாட்களில் பணம் இரட்டிப்பு என்ற இணைய வழி விளம்பரத்தை பார்த்து இணைந்துள்ளார். அவர்கள் யூடியூப் பல்வேறு லிங்குகளை அனுப்பி பல வீடியோக்களை பார்க்க சொல்லியிருக்கின்றனர். அந்த வீடியோவில் பணம் முதலீடு செய்கின்ற நபர்களுக்கு 10 நாட்களிலேயே அவர்கள் போடுகின்ற பணம் இரட்டிப்பாக வந்தது போல் அனைத்து வீடியோக்களும் இருந்ததாக கூறினார். மேலும் ட்ரேடிங் செய்வது சம்பந்தமாக சில நபர்கள் அவருக்கு ஆன்லைன் மூலமாக சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவருக்கு நிறைய லாபம் வருவது போல் காட்டியிருக்கின்றனர். அதை நம்பி அவர்கள் போலியாக உருவாக்கி அனுப்பிய ட்ரேடிங் வெப்சைட்டில் 1,36 லட்சம் ரூபாய் பணத்தை செலுத்திய பிறகு கடந்த 2 மாதங்களாக 1 ரூபாய் கூட அவருக்கு வரவில்லை. அதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் நேற்று புதுச்சேரி இணைய வழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகார் கொடுத்த அரை மணி நேரத்தில் முதலீடு செய்த 10 வங்கி கணக்குகளை சைபர் கிரைம் போலீசார் முடக்கிவிட்டனர். அவரது பணத்தை மீட்கும் பணி தற்போது நடக்கிறது. இதேபோல் தவறவிட்ட 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை உரியவர்களிடம் சைபர் கிரைம் போலீசார் ஒப்படைத்தனர். இவர் தனியாக இருந்தாலும் அவரோட சேவிங்ஸ் அமௌண்ட் ஃபுல்லாகவே அவங்க சொன்ன அக்கௌண்ட்டில் எல்லாத்துக்கும் போட்டிருக்காரு. உங்களுக்கு இவ்வளோ லாபம் இருக்குது, ஒரு இதுலேயும் அவர் பணம் போட்ட பிறகு நிறைய லாபம் வர மாதிரி அவர் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஃபுல் பணத்தையும் போட்டுட்டு பணம் எடுக்க முடியல. கடைசியில் 1 ரூபா கூட அவரால் பணம் எடுக்க முடியும்னு சொன்னோன்னே அப்புறம் கடைசியாக தான் அவருக்கு ஏமாந்தான்னு தெரியுது. ஏதோ லெவலில் ட்ரை பண்ணி பார்க்குறாருங்க. அதுக்கப்புறம் முந்தானத்து ராத்திரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். 1,36 லட்ச ரூபா இழந்திருக்காரு. ஒரு 10 அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். 10 அதில் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த பணம்லாம் திரும்ப ஒரு கிடைச்சிருமா? அவ்வளோ போய் இன்னும் அவருடைய லக்கு பொறுத்து எந்த அக்கௌண்ட்டில் போயிருக்கு. ஏன்னா இந்த அக்கௌண்ட்டுன்றது வந்து நல்லா புரிஞ்சுங்க, திருட்டு பையன் கண்டிப்பாக வந்து அவன் அக்கௌண்ட்டை காட்டுற மாதிரி வச்சுக்க மாட்டான். அதே சமயத்தில் திருடின அமௌண்ட்டு அவனுக்கு வச்சுக்க மாட்டான். இது சாதாரணமாக ஊடு புந்து திருடனே அதான் செய்வான். எடுத்துன்னு போயிட்டு ஃபுல்லாக எங்கேயாவது பச்சு வச்சுருவாங்க. அது இது நான் சொல்கிறேன் அந்த காலத்தில். அதே மாதிரி இப்போ இந்த காலத்துலையும் அமௌண்ட்டு அடித்த போச்சுக்கு அதை அந்த பிட் பேக்கெட்லாம் அடித்து அடுத்த நிமிஷத்துக்கு அந்த ஸ்பாட்லேருந்து காண போயிடும் இல்லையா? அதே மாதிரி இதுவும் அப்படி தான். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் புதுமனை புகுவிழாவிற்கு தயார் நிலையில் இருந்த சாவித்ரி என்பவரின் 3 மாடி வீடு நேற்று இடிந்து தரைமட்டமானது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் ரூபாய் 75,000 நிதியுதவி வழங்கி ஆறுதல் கூறினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு சார்பில் ரூபாய் 20 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அதே பகுதியில் வீடு கட்டிக்கொள்ள அவர்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதாகவும் முதல்வர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் அலட்சியமாக செயல்பட்ட ஒப்பந்ததாரரிடம் இழப்பீடு தொகை பெற்றுத்தர வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வைத்து அரசியல் செய்யாமல் அவர்களுக்கு நிதியுதவி வழங்க அனைவரும் முன்வர வேண்டும் என்றார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அழைத்துச் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடம் சந்தித்து அந்த வீட்டிற்கு மனிதாபிமான அடிப்படையில் 20 லட்சம் ரூபாய் மாண்புமிகு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து வழங்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு அதே பகுதியில் வீடு கட்டிக்கொள்வதற்கு ஒரு மாற்று இடம் கொடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சரை சந்தித்து அதிமுக சார்பில் நான் கோரிக்கை வைத்திருந்தேன். அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களிடம் சொல்லும்போது ரெட்டியார்பாளையம் அந்த லாம்டம் சரவணன் நகரில் கட்டப்படுகின்ற புதிய குடியிருப்பில் ஒரு வீடு அவங்களுக்கு வந்து இலவசமாக கொடுப்பதாகவும் புதுச்சேரி அரசு 7வது ஊதிய குழு அமல்படுத்த உத்தரவிட்ட காலத்தில் இருந்து ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்களுக்கு உயர்த்தி வழங்கிய நர்சிங் படி மற்றும் நோயாளி கவனிப்பு படி நிலுவத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி இன்று புதுச்சேரி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு மருத்துவமனை முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்கள் சங்க தலைவர் வெற்றிவேல் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புது அரசு
புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசின் முடங்கி போன திட்டங்களை தொடர்ந்து செய்து வருவதாக சங்கல்ப் யாத்ரா பயணம் மூலம் அரசு அதிகாரிகளை கொண்டு பொய் மூட்டைகளை கட்டவிழ்த்துவிட்டு மக்களிடத்தில் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள மத்திய பாஜக அரசை கண்டித்தும் அரசு அதிகாரிகளை இப்பணிக்கு அனுமதித்த மாவட்ட ஆட்சியரை கண்டித்தும் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசு அதிகாரிகளை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தும் மத்திய பாஜக அரசையும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், முதல்வர், தலைமை செயலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரை கண்டித்து முழக்கமிட்டனர். ஒரு விஷயம், ஒரு கம்பெனில இருந்து ஒரு பொருள் விற்கிறாங்கன்னா கம்பெனி ஆரம்பிக்கும் போது அட்வர்டைஸ்மென்ட் பண்ணுவாங்க. திட்டங்களை சொல்வதற்கு எத்தனையோ ஆண்டுகள் இருந்தது. அப்பையெல்லாம் சொல்லதை விட்டுட்டு தேர்தல் வரும் முன்னாடி போய் இதெல்லாம் நாங்க இந்த திட்டம் எல்லாம் என்னன்னா, நீங்க இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஏற்கனவே சட்டமன்றத்தில் நம்ம அமைப்பாளர் குழு இருப்பாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள். புதுவை மாநில காவல்துறைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட காவலர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி கோரிமேடு சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 33 காவலர்கள் மற்றும் 16 காவல் ஓட்டுநர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார். தொடர்ந்து இவ்விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, தற்போது காவல்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. அடுத்து கல்வித்துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்கள் படிப்படியாக நிரப்பப்படும். புதுவைக்கு சுற்றுலா வருபவர்கள் கடலில் குளிக்க வேண்டாம் என எச்சரித்தும் பலர் ஆர்வத்தில் கடலில் இறங்கி விடுகின்றனர். இதனால் அசம்பாவிதங்களும் ஏற்பட்டு வருகிறது. இதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், காவல்துறை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ், காவல்துறை துணைத் தலைவர் பிரஜேந்திரகுமார் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி லாஸ்பேட்டை உழவர் சந்தை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்பு சார்ந்த நிர்வாகிகள் நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மத்திய அரசின் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் பிட் இந்தியா இயக்கத்துடன் மற்றும் இந்திய இளைஞர்கள் ஒற்றுமை அமைப்பு இணைந்து நடத்திய தேசிய அளவிலான ஓவிய போட்டியில் இந்தியா முழுவதிலும் இருந்து சுமார் 13,000 மாணவ மாணவியர் பங்கேற்றனர். இதில் புதுச்சேரியின் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த 9 மாணவ மாணவியர் பதக்கங்களை வென்றுள்ளனர். இதனையடுத்து புதுச்சேரி திரும்பிய மாணவ மாணவிகள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சந்தித்து தாங்கள் பெற்ற பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை காண்பித்து வாழ்த்துக்களை பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி காரைக்காலில் உள்ள நேதாஜி செக்யூரிட்டி நல சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி வாயிலில் நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ஷார்ப் செக்யூரிட்டி நிறுவனர் கணேசன் கலந்து கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து நேதாஜி செக்யூரிட்டி சங்கத்தில் தலைவர் மோகன் முன்னிலையில் மரக்கன்றுகள், பணியாளர்களுக்கு புடவை மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் செயலாளர் ஆனந்த ஜூலியட், துணை செயலாளர் சுந்தரமூர்த்தி, தலைவர் வெங்கடேஷ், செயற்குழு தலைவர் தங்கவேல், செயற்குழு செயலாளர் கோவிந்தசாமி, செயற்குழு உறுப்பினர் உஷா மற்றும் நேதாஜி செக்யூரிட்டி நல சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழிகள் குழுவின் ஆலோசனை கூட்டம் தலைமை செயலக அரங்கத்தில் இன்று நடைபெற்றது. சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மேற்பார்வையில் குழுவின் தலைவர் நேரு எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, ஏகேடி ஆறுமுகம், அசோக் பாபு, சிவசங்கர் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் அரசு மருத்துவமனையில் MRI ஸ்கேன் வசதிகள் ஏற்படுத்துதல், இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் உள்ள புதிய படுக்கை வசதிகள் அமைத்தல் மற்றும் குடும்ப அட்டைகளை காலத்தோடு வழங்க நடவடிக்கை எடுத்தல் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் பற்றி விரிவாக ஆலோசிக்கப்பட்டது.
காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட மணல்மேடு கிராமத்தை சேர்ந்த கலியமூர்த்தி என்ற புதுச்சேரி காவல்துறையில் துணை உதவி ஆய்வாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் இன்று நெடுங்காடு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாறன் தலைமையிலும் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் மற்றும் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் முன்னிலையிலும் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். நெடுங்காடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட செயலாளர் அருள் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அப்போது காங்கிரஸ் கட்சியினர் அவருக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி நூறடி சாலையில் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனத்தின் புதிய அலுவலகத்தை அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் திறந்து வைத்து வாழ்த்தினார். அரசு பள்ளிகளில் காலியாக 300 பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. ஜிப்மரின் கிராம சமுதாய நலவழி மையத்துக்கு சிறிய ரக ட்ரோன் விமானம் மூலம் மருந்துகள் கொண்டு செல்லும் சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்றது. காரைக்கால் அருகே அமைந்துள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற ரோபோட்டிக்ஸ் அறிவியல் கண்காட்சியை ஏராளமான மாணவர்கள் பார்த்து வியந்துள்ளனர். இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.